காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 1.5 மூடி தேங்காய் வந்து துருவி எடுத்திருக்கேன். எதுக்குன்னா தேங்காய் பால் எடுத்து இந்த நெய் சாதம் சொல்கிறா இல்லையா எல்லாரும், தேங்காய் பால் விட்டு அது பண்ண போகிறோம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறேன். அப்புறம் அரிசி ஊற வச்சுருக்கேன், பாஸ்மதி ரைஸ். ஸோ ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம். காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வந்து தேங்காய் எண்ணெயும் நெய்யும் விட்டுருக்கோம். இந்த கசகசா, பட்டை, ஒரு ஏலக்காய், இந்த லவங்கம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சோம்பு, ஜீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஆனியன் சேர்த்துட்டோம். அடுத்தது இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். தக்காளி 2 சேர்த்துருக்கேன். சின்ன சின்ன தக்காளி தான். ஒரு 1/4 ஸ்பூன் கம்மியாக சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் காரம் பத்தாது. ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா வதங்கி எடுத்து ரைஸை வந்து சேர்த்துக்கலாம். ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டோம். நான் தண்ணி விடலை, ஏன்னா தேங்காய் பாலே நிறையா இருந்தது. 1க்கு 1.25 தண்ணி விட்டுருக்கேன், தேங்காய் பால் விட்டுருக்கேன். அப்படி வந்து ஒரு விசில் விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு. ரைஸ் தேங்காய் பால் விட்டு நெய் சாதம் வந்து சூப்பராக வந்திருக்கு. குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு ஆக்சுவலாக. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அதுக்குட்டிகிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டலாமா? அதுக்குட்டி, சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லு. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. பிரியாணி மாதிரி இருக்கு, இன்னும் கொஞ்சம் வேகணும். அப்படியா? அது அந்த சூடுலேயே வந்துடும், டோன்ட் வரி. ஓகே, பாய். பாய்.